போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம், கூறி நெறிகளே விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என கூறி நெறிகளே போராட்டம் இது போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், ஏந்தி போராட்டம், விவசாயிகளே தள்ளுபடி செய், முழு கடனை தள்ளுபடி செய், வைக்காதே விஜய் சார் என்னாச்சு ஒடிக்காதே, விவசாயிகளின் முதுகெலும்பை ஒடிக்காதே, தேர்தல் வாக்குறுதிப்படி கடன்களை தள்ளுபடி செய். தமிழக அரசு போராட்டம் இது போராட்டம், போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் இது போராட்டம், கடன் தள்ளுபடி வேண்டி போராட்டம். விஜய் சார் தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? ஏமாற்றாதே தள்ளுபடி செய், முழு கடனையும் தள்ளுபடி செய், ஒழிக்காதே. தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பாக அந்த ரோட்டில் பிச்சை எடுக்கும் போராட்டம் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்தோம். என்ன அதுக்கு காரணம்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு 100% பயிர்கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவர்களுக்கு 50% பயிர்கடன் தள்ளுபடியும் அறிவித்தாரு. விவசாயிகள்லாம் நாட்டினுடைய முதுகெலும்பு, உயிர் நாடின்னு சொன்னாரு. இன்னைக்கு முதுகெலும்பு உடைக்கிறாரு. யாரு இந்த பட்டியல் கொடுத்தான்னு தெரியல. பாத்தீங்கன்னா 50,000 கடை வாங்கினவங்களுக்கு 50,000 கடன் தள்ளுபடி, 60,000 கடை பயிர் கடன் வாங்கினவங்களுக்கு 40,000 தள்ளுபடி, 70,000 கடன் வாங்கினவங்களுக்கு 30,000 தள்ளுபடி, 80,000 பயிர் கடன் வாங்கினவங்களுக்கு 20,000 தள்ளுபடி, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கினவங்களுக்கு 5,000 தள்ளுபடியா. எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? எங்களுடைய வருமானத்தை இந்த அரசுக்கு தான் நாங்க அது பண்றோம். இந்த நாட்டுல விவசாயம் இல்லைன்னா சோறு எப்படி சாப்பிடுவீங்க? தொழிலே பிரதான தொழில் விவசாய தொழில் தான். அப்படிங்கிறப்ப இந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு நீங்க சொல்லியபடி 2026 தேர்தல் அறிக்கையில சொல்லியபடி விஜய் சார் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முழு கடனை தள்ளுபடி செய்யணும். ஒண்ணு இல்ல சார், இன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்தது 9,000 கோடி தள்ளுபடி பண்ணிச்சு. அவங்க எல்லாம் ஏதாவது செஞ்சாங்களா? இது மாதிரி விவசாயிகளை வேலைப்பட வச்சாங்களா? வெந்த புள்ள வேலை பார்த்தாங்களா? அதே மாதிரி அதிமுக கடைசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியா ஆட்சி முடியும் போது 12,000 கோடி தள்ளுபடி பண்ணாரு. அப்படிங்கிறப்ப தமிழகத்தை இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க ஆட்சியில அமர்ந்துகிட்டு நாங்க மாற்ற வேண்டும் நினைச்சோம். ஏதாவது ஒரு மாற்ற வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வுல ஒரு மாற்றம் வேண்டும் நினைச்சோம். ஆனா எங்களுடைய வயிற்று அடிக்கிறீங்க நீங்க, எங்களுடைய முதுகெலும்பு உடைக்கிறீங்க நீங்க. அதனால தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் கோரிக்கை வைப்பது, எங்களை பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க, தெருவில் திருவோடி வந்து பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க. தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன கூறினீர்களோ, என்ன வாக்குறுதி அளித்தீர்களோ, அதே மாதிரி 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகள் 100%, 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகள் 50% அறிவித்தது போல் நீங்க வாக்குறுதியை காப்பாத்துங்க. விவசாயிகளுக்கு பயிர்களை தள்ளுபடி பண்ணுங்க. இன்னைக்கு உணவுகள் ஏறிச்சு, பயங்கரமா ஏறிச்சு. தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேக்டம்பாஸ் யானை மார்க்கு 1350 ரூபா, இப்ப பாத்தீங்கன்னா 2150 ரூபா. இதே மாதிரி ஒவ்வொரு யூரியா கிடைக்கவே இல்லை, பூச்சி மருந்துலாம் அது பற்றிய ரேட்டு ஏறிச்சு. நெல் ரேட்டு அப்படியே இருக்குது. ஆனா அறிவித்தாங்க, ஆனா அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. விவசாயியுடைய வாழ்வாதாரம் சிதைந்து கொண்டே போகின்றது. கந்து வட்டி கடன் வாங்கி கந்து வட்டிக்காரங்களை விரட்டுறான், துரத்துறான். நாங்க எங்கேயாவது பொழப்பு தேடி சென்னை, பெங்களூரு, மும்பை இந்த மாதிரி நகரத்துக்கு, பெரிய நகரத்துக்கு ஓட வேண்டியதா இருக்கு, கட்டடத்துள்ள போய் சாக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு விவசாய நிலைமை அப்படியே கலந்தால் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். தமிழகத்துலதான் விவசாயம் பெரும்பகுதியா செய்யப்படுகிறது. இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முழு கடனும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்து
இந்த திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை தமிழ்நாடு ஏரி மற்றும் மாற்றுப்பாசன விவசாய சங்கம் இங்கு வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றது. உடனடியாக கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் மாற்றுப்பாசன விவசாய சங்கம்.